ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? பப்ஜில ராயல் பாஸ் வந்துச்சு. ராயல் பாஸோட எல்லா ரிவார்ட்ஸும் தான் பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? பைக்குமே இந்த பெய்ட் ஆர்பிலே வந்துருது. ராயல் பாஸ் அவுட்ஃபிட் 100 ஆர்பி அவுட்ஃபிட் தவிர மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்கு. பெய்ட் ஆர்பி 1ல வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸும் இந்த ஹெட் கியரும், ட்ரெஸ் அந்த அளவுக்கு ஏதோ ஓகேவான ட்ரெஸ் தான். அப்படி ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 10ல வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பவோட ஸ்கின்னு, இதுவே பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கார்பியனோட ஸ்கின்னு, இதுவே வாவ் மேப்ல வந்துடும். ஸோ இது இப்போ எல்லா ஆர்பிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இதுக்கு ஒரு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 15ல வந்து இந்த எபிக் அமௌண்ட் நல்லா இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் பெய்ட் ஆர்பியில் உங்களுக்கு ஒரு பிளேன் ஃபினிஷ் இந்த வாட்டி நல்லா இருக்கு பார்க்க. க்ளோ ஆகலனாலும் அதில் க்ளோ ஆகுற மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ல வந்து உங்களுக்கு இந்த ஹெல்மெட்டு லெவல் 3 இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் லெவல் 2 பட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் லெவல் 1 இப்படிதான் இருக்கு பார்க்க லுக் வைஸ், வயலட் கலர் கூட வச்சு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு இந்த 25ல இந்த வவுச்சரு, இந்த ஸ்பின் வவுச்சர், கில்ட் ஸ்பின் வவுச்சர் எது வேணுமோ எடுத்துக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆர்பியில் வந்து உங்களுக்கு இந்த பேராஷூட்டுமே பார்க்க நல்லா இருக்கு இது வாட்டி லுக் வைஸ். ஸோ இதுலயுமே அந்த ஃப்ளோரசன்ட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு 30ல வந்து உங்களுக்கு இந்த எம்கேவோட ஸ்கின்னு பார்க்க நல்லா இருக்கு. பட் ஒரு நல்ல கன்னு கொடுத்துருக்கலாம், அதுதான் வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறமேட்டு இந்த எமௌண்ட்டை வந்து உள்வரின் அந்த இது மாதிரியே இருக்கு. ஆனா வந்து எமௌண்ட்டை கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், ஒன்றும் இதுவும் சொல்ற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த பெய்ட் ஆர்பியோட 40 ஆர்பி அவுட்ஃபிட் பார்க்க அப்படிதான் இருக்கு. இதுவும் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, ஏதோ ரொம்ப தின்னா இருக்க மாதிரி இருக்கு. ஹெட் கியர் வச்சா அப்படிதான் இருக்கு. ஓகே. அடுத்து 45 ஃப்ரீ ஆர்பியில் வந்து உங்களுக்கு இந்த ஹெட் கியர் மாதிரி எல்லாமே ஹேட்டோட சேர்த்து வருது. அந்த மாஸ்க் மட்டும் எடுத்து பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஹேட்டு கியூட்டு. அதுக்கப்புறம் இந்த வவுச்சரு பெய்ட் ஆர்பியில். அதுக்கப்புறம் 50 ஆர்பியில் வந்து உங்களுக்கு இந்த டிபி ஸ்கின்னு, இதுக்காகவே இந்த ஆர்பி வாங்கலாம் சீரியஸ்லி. இப்போ அடுத்த கில்ட்ல வரப்போற கியூபிசனோட எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் கூட செம மொக்க. இதுவே அதுக்கப்புறம் பண்ணும்போது நல்லா இருக்கு. எதனா அப்கிரேட் பண்ணி விட்டுருக்கலாம், இதுவே பண்ணல அவனுங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த டிபி. எப்பவும் போல 3 ஃபார்ம் தான், பேசிக் ஃபார்மு, அட்வான்ஸ் ஃபார்மு, அதுக்கப்புறம் இந்த எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட். பார்க்கவே லுக் வைஸும் நல்லா இருக்கு, எலிமினேஷன் ப்ராட்காஸ்டும் நல்லா இருக்கு, அனிமேஷனோட இருக்கு. அந்த கியூபிசட்டை கம்பேர் பண்ணும்போது இது செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் 52ல இந்த ஹோம் காயின். அதுக்கப்புறம் 55ல வந்து உங்களுக்கு இந்த ஃபேமஸ் வந்து ஃப்ரீ ஆர்பியில் கொடுக்குற மாதிரி இருக்கு லிட்ரலி. ஏன் சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுக்கப்புறம் இது அமௌண்ட்டு, இது ஃப்ரீ ஆர்பியோட அமௌண்ட்டு வித்திக்க விட இது நல்லா இருக்கு. எபிக் அமௌண்ட்டு இன்னும் என்ன சொல்றதுனே தெரில. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பேக்பேக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை. லெவல் 3, லெவல் 2, இது லெவல் 1. ஓகே, ஒரு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் 64ல இந்த வவுச்சர் பாக்ஸு. அதுக்கப்புறம் 65ல உங்களுக்கு இந்த அவத்தாரும் இது கூட இந்த ஆர்னமெண்ட்டும். ஓகே. அதுக்கப்புறமேட்டு இதுதான் பைக் ஸ்கின்னு முன்னாடி வந்து இந்த ஸ்பேரோ உட்கார்றது நல்லா இருக்கு. ஓவரால் ஸ்கின்னே சூப்பரா இருக்கு. 70 ஆர்பியில் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஓகே. டிபியும் பைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 80 ஃப்ரீ ஆர்பியில் வந்து உங்களுக்கு இந்த எஸ்கேஸோட ஸ்கின்னு, இது வந்து இந்த ஃப்ளைட்ல இருக்க அந்த இது தீம் மாதிரியே அப்படியே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த ஸ்மோக்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மோக் ஆர்பிலனா இதுதான் எனக்கு தெரிஞ்சு. லிட்டரலி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட் வந்து ஓகே, அந்த டிபியோட வருது, இந்த உல்ஃபோட தலை ஒன்று வருது. ஓகே, அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஓகே. அதுக்கப்புறம் இந்த வவுச்சர் பாக்ஸு 685ல. அப்புறம் இந்த யுசி, இதுவும் என்ன சொல்றது, இதுவும் நல்லாலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு 100 ஆர்பியோட அவுட்ஃபிட்டு எமௌண்ட்டோட உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. எப்பிக் ட்ரெஸ்ஸே நல்லா இருந்துச்சு. 70ல ஒரு ட்ரெஸ், அதுவுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து எதாவது சொல்றது தெரியல. வர ஓகே, டிபி இந்த வாட்டி கொடுத்துருக்கான், பைக் கொடுத்துருக்கான், அதுக்காக வாங்கலாம். ஆனால் அவுட்ஃபிட்டு 100 ஆர்பி அவுட்ஃபிட் எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுக்கப்புறம் டிவி செக்ஷன்ல இருக்க அந்த மோல்டோக்கு இது போய் 1200 யூசி கொடுத்து வாங்கணுமா?
மாட்டேன் நானு. அதுக்கப்புறமேட்டு இந்த எமௌண்ட்டு ஓகே. ஸ்மெல் பண்ணா மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் விக்ட்ரி அமௌண்ட்டு. இந்த விக்ட்ரி அமௌண்ட்டில் அனிமேஷன்ஸோட வரும். ஸோ இதுவுமே நல்லா இருக்கும். பட்டாம்பூச்சிலாம் வரும். நல்லா தான் இருக்கும் ஓவராலாக. இது அவ்வளோவா டவுன்லோட் ஒழுங்காக ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விக்மேன் ஃபினிஷு இதுவே அந்த ஃப்ளைட்டில் இருக்க அந்த அதே தீம் மாதிரியே அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் போன வாட்டி எடுத்துகிட்டு அந்த ஃபேஸு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் ஹேர் ஏதாச்சும் ரேண்டமாக வரும், பர்ச்சேஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கிரனேடுக்குமே தான் எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் உண்டு இல்லை. ஸோ அதே தான், இதுவும் அந்த அளவுக்குள்ள இல்லை. அதுக்கப்புறமேட்டு இந்த இது ஜெட்டோட ஃபினிஷு, அதுக்கப்புறம் இந்த டேங்கோட ஃபினிஷு. இது வந்து போன விக்ட்ரி அமௌண்ட், அதாவது நமக்கு இப்போ இருக்குல்ல இதோட விக்ட்ரி அமௌண்ட்டு இதுவுமே அடுத்த ஆர்பியில் வருது. ஸோ அவ்வளோதான் ஓவரால். இதுவே அப்கிரேட் பண்ணா அனிமேஷனோட வரும். அதுக்கப்புறம் இந்த ஆர்பி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்பியோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளவுதான் ஓவராலா இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் 4.2 வர போகிற 2 கில்ட்டோட ஃபுல் ரிவார்ட்ஸுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுவுமே வீடியோவாக போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு மொத்தம் 4 M4 வரப்போகுது. 2 M4 எப்படி ரொம்ப கம்மி யூஸில் எடுக்கணும் அதுவுமே வீடியோ போட்டிருக்கேன், அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 4.2 அப்டேட் எல்லாமே விளாண்டு பார்த்து எந்தெந்த பவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவுமே பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பின் வீடியோஸ்லாம் வேணுமா, அதுவே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நல்ல ட்ரேடிங் மேப்ஸ், வாவ் மேப்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே டிர்.